بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது, இன்று உலகத்திலே மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கங்களில் இஸ்லாமும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொள்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு அல்லது இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் தான். அதாவது, இஸ்லாம் என்பதை முஸ்லீம்களுடைய நடைமுறையை வைத்தும் பல புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிற செய்திகளை வைத்தும் மக்கள் பேசிக்கொள்ளக்கூடிய தகவல்களை வைத்தும் இதுதான் இஸ்லாம் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் முஸ்லீம்களில் யாராவது ஒரு தவறை செய்துவிட்டால் அதற்கு இஸ்லாத்தின் மீது பழியை போடுகிறார்கள். ஏதாவது ஒரு புத்தகத்தில் இஸ்லாத்தை பற்றி ஏதாவது ஒன்று எழுதப்பட்டிருந்தால் அதுதான் இஸ்லாம் என்று வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் இஸ்லாத்தின் உண்மை நிலை களங்கப்படுத்தப்பட்டு இஸ்லாம் சரியான முறையில் புரிந்து கொள்ளப்படாமல் மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்யப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் என்று சொன்னால் மிக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதராக வந்த நபிகள் நாயகமும் எதை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்களோ, சொல்லிக் கொடுத்தார்களோ, அதுதான் இஸ்லாம். இந்த அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அறிமுகப்படுத்திய செய்திகளை எங்கே நாம் பார்க்கலாம் என்று கேட்டால், அல்லாஹு தஆலா சொன்ன செய்திகள் அத்தனையையும் அல் குர்ஆனிலே நாம் பார்க்க முடியும். அல் குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹா என்கிற முதலாவது அத்தியாயத்தை கொண்டு ஆரம்பித்து சூரத்துன் நாஸ் என்கிற 114வது அத்தியாயத்தோடு முடிவடையக்கூடிய இந்த முழு குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நூல்கள் எனும்போது பிரபலமாக மக்கள் மத்தியிலே அறிமுகமாக இருக்கக்கூடிய பல நூல்கள் என்று இருக்கின்றன. உதாரணமாக புகாரி என்று ஒரு நூல் இருக்கிறது, முஸ்லிம் என்று ஒரு நூல் இருக்கிறது, திர்மிதி என்று ஒரு நூல் இருக்கிறது, அஹ்மத் என்று ஒரு நூல் இருக்கிறது. இப்படி பல ஹதீஸ் நூல்கள் இருக்கின்றன. இந்த ஹதீஸ் நூல்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்திய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டும் தான் இஸ்லாம். இஸ்லாம் என்று நீங்கள் ஒன்றை சொல்வதாக இருந்தால் அது குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனைகளில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். குர்ஆனிலும் நபிகள் நாயகத்துடைய போதனைகள், அதை ஹதீஸ் என்று சொல்வார்கள், அந்த ஹதீஸிலும் பதிவு செய்யப்படாமல் மக்கள் செய்யக்கூடியவை, மக்கள் பேசிக்கொள்ளக்கூடியவை, அண்மை காலத்திலே வந்தவர்கள் அல்லது சில காலங்களுக்கு முன்னர் வந்தவர்கள்
எழுதி வைத்திருக்கக்கூடிய புத்தகங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியவைகள் எல்லாம் இஸ்லாமாக ஆக மாட்டாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதை சில நேரங்களில் முஸ்லிம்கள் தான் இது இஸ்லாம் என்று சொன்னாலும் கூட அது நிச்சயமாக இஸ்லாமாக மாட்டாது. காரணம் என்னவென்று கேட்டால், இஸ்லாம் என்பது அல்லாஹுடைய மார்க்கம் என்று இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரமாகிய திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஆகும். இப்போ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மார்க்கத்தை அல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்லது அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட அவனுடைய தூதர் சொல்ல வேண்டும். இவர்கள் இரண்டு பேரும் சொல்லாத எதுவும் நிச்சயமாக இஸ்லாம் ஆகாது. இதற்கு மாற்றமாக வரக்கூடியவைகளை வைத்து இஸ்லாத்தை யாராவது குற்றம் சாட்டுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்கள் நீதியானவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்று சொல்லும்போது குர்ஆனும் ஹதீஸும் என்ன அடிப்படை கொள்கைகளை நமக்கு வலியுறுத்துகின்றன என்று பார்க்கும்போது, முதலாவதாக இஸ்லாம் கடவுள் கொள்கையை வலியுறுத்துகிறது. இந்த உலகம் தற்செயலாக தோன்றியது என்கிற அந்த கருத்தை இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. உலகம் தற்செயலாக தோன்ற முடியாது என்று மிக ஆணித்தரமாக இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த உலகத்தை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்று உறுதியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தர்க்க ரீதியாக நாம் பார்க்கும்போது கூட இந்த உலகத்திலே எதுவுமே தற்செயலாக தோன்ற முடியாது. சாதாரணமாக நாம் வீடுகளிலே சமைக்கக்கூடிய உணவுகள் கூட தற்செயலாக தோன்ற முடியாது. கிச்சனில் இருக்கக்கூடிய மசாலாக்கள், கறிகள் எல்லாம் சேர்ந்து கறியாக மாறியது என்று ஒருவர் சொன்னால் அதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை ஏற்பாடு செய்வதற்கு நிச்சயமாக ஒருவர் தேவை என்பதை சின்ன குழந்தை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மிக நுணுக்கமாக திட்டமிட்டப்பட்டிருக்கிற இந்த பிரபஞ்சம், மிக நுணுக்கமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தின் படைப்புகள், இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக இவற்றை ஒருவன் படைத்திருக்க வேண்டும் என்கிற அந்த உண்மையை நாம் நடுநிலையோடு சிந்திக்கும் போது ஏற்றுக்கொள்ள முடியும். இதை அல் குர்ஆனிலே 56வது அத்தியாயத்தில் 57வது வசனத்திலிருந்து அல்லாஹ் மிக தெளிவாக நம்மை பார்த்து கேட்கிறார். அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய செய்தியை உங்களிடத்திலே இங்கே நான் படித்து காட்ட விரும்புகிறேன். இந்த 56வது அத்தியாயத்தின் 57வது வசனத்தில் பின்வருமாறு அல்லாஹ் கூறுகிறார்: நாமே உங்களை படைத்தோம், நம்ப மாட்டீர்களா? விந்தாக செலுத்துகிறீர்களே, அதை நீங்கள் சிந்தித்தீர்களா? அதை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைத்தோமா? உங்களிடையே மரணத்தை நாமே நிர்ணயித்தோம். உங்களை போன்றோரை மாற்றி அமைக்கவும் நீங்கள் அறியாத வகையில் உங்களை படைக்கவும் இயலாதோர் நாங்கள் அல்லர். முதல் தடவை படைத்ததை நீங்கள் அறிந்துள்ளீர்கள், படிப்பினை பெற மாட்டீர்களா? நீங்கள் பயிரிடுவதை சிந்தித்தீர்களா? நீங்கள் அதை முளைக்கச் செய்கிறீர்களா அல்லது நாம் முளைக்கச் செய்கிறோமா? நாம் நினைத்திருந்தால் அதை கூலமாக ஆக்கியிருப்போம். நீங்கள் அருந்தும் தண்ணீரை பற்றி நீங்கள் சிந்தித்தீர்களா? மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா? நாம் நினைத்திருந்தால் அதை உப்பு நீராக்கியிருப்போம். நன்றி செலுத்த மாட்டீர்களா? நீங்கள் மூட்டும் நெருப்பை பற்றி நீங்கள் சிந்தித்தீர்களா? அதற்குரிய மரத்தை நீங்கள் உருவாக்கினீர்களா அல்லது நாம் உருவாக்கினோமா? இதை ஒரு படிப்பினையாகவும் பயணிகளுக்கு பயனளிப்பதாகவும் நாமே ஆக்கினோம். எனவே மகத்தான உமது இறைவனின் பெயரை துதிப்பீராக என்று இந்த வசனங்களிலே அல்லாஹு தஆலா கூறுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நன்றாக நடுநிலையோடு சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே உள்ள அற்புதமான ஒவ்வொன்றும் நம்மையே நாம் எடுத்து பார்க்கும்போது எவ்வளவோ அற்புதமான முறையில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அற்புதமான முறையில் உருவாக்கப்பட்ட இந்த நாம் தற்செயலாக தோன்றியது என்கிற கருத்து ஒரு வேடிக்கையான கருத்தை தவிர உண்மையான கருத்தாக நிச்சயமாக
இருக்க மாட்டாது. அதனால்தான் பெரும்பெரும் விஞ்ஞானிகள் அதிகமாக இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆய்வு செய்யும் போது நிச்சயமாக இதற்கு பின்னால் மகத்தான ஒரு சக்தி இருக்கிறது என்பதை அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள். இதை சில நேரம் நீங்கள் படித்திருக்கவும் முடியும். எனவே இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனையுமே தற்செயலாக தோன்றவில்லை. இதை படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன் அல்லாஹ் என்று மிக தெளிவாக இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒருவன் இருக்கிறான் என்பதை வலியுறுத்தக்கூடிய அதே நேரத்தில் பல கடவுள்கள் இருப்பதையும் இஸ்லாம் மிக வன்மையாக எதிர்க்கின்றது. இந்த உலகத்தில் உலகத்தை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே நாம் சொல்லுகிறோம். ஏதாவது மிகப்பெரிய அநியாயங்கள் நமக்கு நடக்கும்போது நம்மை அறியாமலேயே வானத்தை நோக்கி நம்முடைய விரலை உயர்த்தி அவன் பார்த்து கொள்ளுவான் என்று சொல்கிறோம். இதுவே அவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு மனச்சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறான் என்று சொல்லும்போது இன்னும் பல கடவுள்களும் இந்த உலகத்தில் இருக்கலாம் என்கிற கொள்கைகள் மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றன. படைத்த ஒரு கடவுள் இருக்கிறான் என்றால் அழிப்பதற்கு வேறொரு கடவுள் இருக்கிறான், கல்விக்கு வேறொரு கடவுள் இருக்கிறான், நெருப்புக்கு வேறொரு கடவுள் இருக்கிறான், நீருக்கு இன்னும் ஒரு கடவுள் இருக்கிறான் என்கிற இந்த கொள்கை அறிவுபூர்வமான ஒரு கொள்கை இல்லை என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. உதாரணமாக 21வது அத்தியாயம், அல் குர்ஆனின் 21வது அத்தியாயத்தின் 22வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுகிறார், அவ்விரண்டிலும், அதாவது வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்கள் இருந்திருந்தால் இரண்டுமே சீரழிந்திருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு வீட்டுக்கு 2 நிர்வாகிகள் இருந்தால் வீட்டு நிர்வாகம் சீரழிகிறது. ஒரு பாடசாலைக்கு 2 பிரின்சிபல்கள் இருந்தால் அந்த பாடசாலை நிர்வாகம் சாத்தியப்படாது என்பதை சாதாரணமாக நாம் சிந்தித்துத்தான் ஒரு பாடசாலைக்கு ஒரு பிரின்சிபலை வைக்கிறோம். ஒரு நாட்டுக்கு 2 அதிபர்கள் இருந்தால் அந்த நாட்டு நிர்வாகம் சீராகாது என்கிற காரணத்தினால்தான் அந்த நாட்டுக்கு ஒரு அதிபரை நாம் நியமிக்கிறோம். இப்படி மிக அழகாக சிந்திக்கக்கூடிய நாம் ஏன் இந்த உலக நிர்வாக விஷயத்தில் மாத்திரம் பல கடவுள்களை ஏற்றுக்கொள்கிறோம்? பல கடவுள்கள் இருந்தால், உதாரணமாக ஆக்குகிற கடவுள் ஆக்க நினைக்க, அழிக்கிற கடவுள் அழிக்க நினைத்தால் அங்கே 2 பேருக்கும் இடையில் போட்டி வரும். ஒருவர் தோற்று போனால் தோல்வியை சந்திக்கிற ஒருவர் நிச்சயமாக கடவுளாக இருக்க முடியாது. எனவேதான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த உலகத்தை படைத்த ஒரு கடவுள் இருக்கிறான், அவன் ஒருவன் மாத்திரம்தான் கடவுள், கடவுளை கூறு போட முடியாது, வேறு கடவுள்கள் கிடையாது என்பதை மிக தெளிவாகவே அல்லாஹு தஆலா நமக்கு அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 22வது அத்தியாயம் 73வது வசனத்திலே இப்படி கேட்கிறார், மனிதர்களே, உங்களுக்கு ஓர் உதாரணம் கூறப்படுகிறது, அதை செவிதாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈயை கூட படைக்க அவர்களால் முடியாது. ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்து கொண்டால் அவர்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் அவர்களிடமிருந்து எதையேனும் அந்த ஈ பறித்து கொண்டால் அந்த ஈயிடமிருந்து அவர்களால் அவற்றை மீட்கவும் முடியாது. தேடுவோனும் தேடப்படுவோனும் பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள் என்று 22வது அத்தியாயம் 73வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதன் மூலம் பல கடவுள் கொள்கை என்பது அறிவுபூர்வமான ஒன்று அல்ல. பல கடவுள் இந்த உலகத்தில் இருப்பது சாத்தியமும் அல்ல. பல கடவுளர்கள் இருந்தால் உலக நிர்வாகம் சீர்கட்டுவிடும். பல கடவுளர்கள் இருந்தால் அவர்கள் மத்தியிலே போட்டி வரும். தோற்று போகிற ஒருவர் நிச்சயமாக கடவுளாக இருக்க முடியாது என்பன போன்ற விஷயங்களை இஸ்லாம் வலியுறுத்தி
ஒரே ஒரு கடவுள் மாத்திரம்தான் இருக்கிறான் என்பதை மிக ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஒரே கடவுள் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகிறது. அதாவது மனிதனிடத்திலே இயல்பாக கடவுளிடம் ஒரு தேவை உருவாகிறது. இயல்பாகவே மனிதன் கடவுளை நினைக்கக்கூடியவனாக மாறுகிறான். ஒரு மிக மோசமான ஆபத்து அவனுக்கு ஏற்படும் போது கடவுளே என்று சொல்லுகிறான். அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கடவுளுடைய பக்கம் அவனுடைய உள்ளம் திரும்புகிறது. அவனால் நிறைவேற்ற முடியாத தேவைகளை அடைந்து கொள்வதற்கு கடவுளுடைய உதவி தேவை என்று அவன் விரும்புகிறான். எனவே இப்படியாக அவன் ஆசை வைத்து விரும்பக்கூடிய அந்த கடவுள் எப்படியானவராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா மிக அழகாக அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். அதாவது கடவுளை பொறுத்தவரையில் மனித பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவராக கடவுள் இருக்க வேண்டும். மனிதன் கடவுளாக இருந்தால், உங்களில் ஒருவர் கடவுளாக இருந்தால், நான் போய் உங்களை ஏன் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நானும் மனிதன்தான். நானும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன் தான். நானும் உங்களை போன்று மலசலம் கழிக்கக்கூடியவன், உங்களை போன்று ஆசாபாசங்களுக்கு உள்ளாகக்கூடியவன். நான் போய் ஏன் உங்களை கடவுளாக ஆக்க வேண்டும்? அல்லது நீங்கள் வந்து ஏன் என்னை கடவுளாக ஆக்க வேண்டும்? நானே என்னை கடவுளாக ஆக்கிக் கொள்வது, நீங்கள் உங்களை கடவுளாக ஆக்கிக் கொள்வது, அவரவர் கடவுளாக இருந்துவிட்டு போக வேண்டியதுதான். ஆனால் நிச்சயமாக கடவுளாக இருக்கக்கூடியவர் நம்மை விட கூடுதல் சக்தி கொண்டவராக, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் என்பது பொதுவாக நம்முடைய பகுத்தறிவு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இதை இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. உதாரணமாக அல் குர்ஆனுடைய கடைசி பகுதியிலே, அதாவது அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்ட ஒரு வேத நூல். இதிலே 112வது அத்தியாயத்தில் கடவுளுக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்கள் இவ்வாறு சொல்லப்படுகின்றன. அல்லாஹ் ஒருவன் என நபியே நீர் கூறுவீராக. நபியை பார்த்து அல்லாஹ் இந்த மக்களுக்கு சொல்லுகிறான், அல்லாஹ் ஒருவன் என நபியே நீர் கூறுவீராக. அந்த அல்லாஹ்வுடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால், அவன் தேவையற்றவன், அவனுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. மனிதர்களிடத்தில் போய் அவன் ஏதாவது தேவைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற தேவைகள் எதுவும் அவனுக்கு கிடையாது. அதே நேரத்தில் அவன் யாரையும் பெறவும் இல்லை. அதே நேரத்தில் யாருக்கும் அவன் பிறக்கவும் இல்லை. அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று நபியை பார்த்து கடவுள் அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே இந்த வசனத்தின்படி, இந்த அத்தியாயத்தின்படி கடவுளாக இருக்கக்கூடிய ஒருவர் மக்களிடம் தேவையுள்ள ஒருவராக அல்லது ஏனைய படைப்புகளிடத்தில் தேவையுள்ள ஒருவராக இருக்கக்கூடாது. அடுத்தவர்களிடத்தில் தேவையுள்ள ஒருவன் நிச்சயமாக பலவீனமானவன். அடுத்தவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அவனுக்கு ஏற்படும். எனவேதான் கடவுளாக இருக்கக்கூடியவர் எந்த தேவையும் அற்ற ஒரு சர்வ சக்தனாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய வரைவிலக்கணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று கடவுள் யாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடாது. தந்தையாக கடவுள் இருந்தால் அவருக்கு மனைவி தேவை. அதே நேரத்தில் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்கிற தேவையும் அவருக்கு வரும். எனவே கடவுள் தந்தையாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறது. தந்தையாக இருந்தால் அவர் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவார். இல்லறத்தில் ஈடுபடுகிற நேரத்தில் யாராவது அவரிடத்தில் ஒரு தேவையை கேட்கிற போது, ஆபத்திலே மாட்டிருக்கிற ஒரு மனிதன் போய் கடவுளிடத்திலே கேட்கும்போது, நான் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், பிறகு வா என்று கடவுள் சொன்னால் நிச்சயமாக அவர் கடவுளாக இருக்க முடியாது. எனவே தான் கடவுளாக இருப்பவர் தந்தையாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் குழந்தையாகவும் அவர் இருக்கக்கூடாது. பிள்ளையாக குழந்தையாக இருக்கிற ஒருவர் கடவுளாக இருக்க முடியாது. பெற்றோரை மதிக்க வேண்டும், பெற்றோருடைய சொல்லை கேட்க வேண்டும், பெற்றோரை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற தேவைகள் அவருக்கு வந்துவிடும். சில நேரங்களில் கடவுள் ஒரு முடிவெடுப்பார், தந்தையுடைய செல்வாக்கினால் அந்த முடிவை அந்த கடவுள் மாற்ற வேண்டிய தேவை வந்துவிடும். எனவே இப்படி முடிவை மாற்றக்கூடிய ஒருவர் நிச்சயமாக கடவுளாக இருக்க முடியாது. எனவேதான் கடவுளாக இருக்கிறவர் பிதாவாக இருக்கவும் முடியாது, குமாரனாக இருக்கவும் முடியாது என்று இஸ்லாமிக தெளிவாக சொல்லுகிறது.
அவனுக்கு நிகராக யாரும் இருக்கக்கூடாது. கடவுளை போன்று இந்த உலகத்தில் யாரும் இருக்கக்கூடாது. அப்படியாக இருந்தால் ஒருவர் இவரை விட்டுவிட்டு அவரை கடவுளாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே கடவுள் என்பவர் தனித்துவமான தன்மைகளை கொண்டவராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதே போன்று சூரத்துல் பக்ரா என்கிற 2வது அத்தியாயத்தின் 225வது வசனத்தில் கடவுளுக்கு இருக்க வேண்டிய இன்னும் ஒரு இலக்கணத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. அதாவது அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் வேறு யாரும் இல்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்பட மாட்டாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை என்று கடவுளுக்கு இருக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான சில இலக்கணங்களை இங்கே இந்த வசனத்திலே இஸ்லாம் குறிப்பிடுகிறது. அதாவது கடவுளுக்கு தூக்கம் வரக்கூடாது. தூக்கம் வரக்கூடிய ஒருவன் பலவீனமானவன். பலவீனமான ஒருவன் கடவுளாக இருக்க முடியாது. சிறு தூக்கமும் வரக்கூடாது, ஆழ்ந்த உறக்கமும் அவருக்கு வரக்கூடாது. அதே போன்று உலகத்தில் உள்ள அத்தனைக்கும் அவர்தான் சொந்தக்காரராக இருக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் கடவுளுக்குரிய வரைவிலக்கணத்தை சொல்லுகிறது. அதே போன்று 19வது அத்தியாயம் 64வது வசனத்திலே சொல்லும்போது உமது இறைவன் மறப்பவனாக இல்லை என்று சொல்கிறது. அதாவது கடவுளாக இருக்கக்கூடிய ஒருவர் மறதி உள்ள ஒருவராகவும் இருக்கக்கூடாது என்று சொல்கிறது. இப்படி கடவுளுக்கு என்று சில இலக்கணங்களை இஸ்லாம் சொல்லுகிறது. அத்தனை இலக்கணங்களையும் உடைய ஒரு பூரணமான சர்வ வல்லமையும் உள்ள எல்லா ஆற்றல்களும் பொருந்திய மனித பலவீனங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுளாக அல்லாஹ் இருக்கிறான் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கடவுள் கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கடவுள் ஒருவன் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால், அவன் அனைத்து கடவுளுக்குரிய தகுதிகளையும் கொண்டவனாக இருக்கிறான் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால், அந்த ஒரே கடவுளை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நாம் பிரார்த்திப்பதாக இருந்தால் அந்த ஒரே கடவுளாகிய அல்லாஹ்விடத்தில் மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும். நாம் நேர்ச்சைகளை செய்வதாக இருந்தால் அந்த ஒரே கடவுளாகிய அல்லாஹ்வுக்கு மட்டுமே நேர்ச்சி செய்ய வேண்டும். நாம் அறுத்து பலியிடுவதாக இருந்தால் ஒரே கடவுளாகிய அல்லாஹ்வுக்கு மட்டுமே அறுத்து பலியிட வேண்டும். வேறு எந்த கடவுளுக்கும் வேறு எந்த ஒருவருக்கும் நம்முடைய தலைகள் சாய்க்கப்படக்கூடாது. நம்முடைய தலை சாய்ப்பதாக இருந்தால், நாம் சிரம் தாழ்த்துவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சிரம் தாழ்த்த வேண்டும் என்கிற மிக முக்கியமான கடவுள் கொள்கையை இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது மனிதனை கண்ணியமான ஒருவனாக மாற்றுகிறது. இப்படியான நிலைக்கு அந்த மனிதன் வரும்போது அவன் கண்ணியமான ஒரு படைப்பாக மாறுகிறான். தன்னை இழிவுபடுத்திக் கொள்ள மாட்டான். கண்ட நின்றவர்களுடைய கால்களிலெல்லாம் விழக்கூடிய ஒரு நிலை அவனிடத்திலே உருவாக மாட்டாது. அவன் தன்னை கேவலப்படுத்தி கொள்ள மாட்டான். எப்போதும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு பிரஜையாக, ஒரு மனிதனாக அவன் திகழ்வான். ஏனென்றால் அவன் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், சர்வ உலகங்களின் இரட்சகன் அவன் என்பதை இவன் நம்புகிறான். எனவே அவனுக்காக மட்டுமே நான் வாழ்வேன் என்று இவன் பிரகடனப்படுத்துகிறான். இவனுடைய அனைத்து காரியங்களும் அந்த ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வுக்காக மட்டுமே அமைகிறது. இந்த நேரத்தில் இவன் தலைக்கணமற்றவனாக, பெருமையற்றவனாக, கர்வம் இல்லாதவனாக இவன் மாறுகிறான். அதே நேரத்தில் பணிவுள்ளவனாகவும் இவன் காணப்படுகிறான் என்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கையை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம்தான். இது அல்லாமல் கடவுள் கொள்கையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் இந்த உலகத்திலே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அத்தனை விஷயங்களும் அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக சுருக்கமாக உங்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்காக வேண்டி இங்கே சுருக்கமாக இந்த கடவுள் கொள்கை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிந்திக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். உண்மையான கடவுளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையான கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் சகோதர சகோதரிகளே. எனவே சரியான கடவுளை கண்டுபிடிப்பதற்கு, சரியான கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய
சில அடிப்படைகளை இந்த இடத்திலே நாம் உங்களுக்கு இந்த உரையினூடாக அடையாளப்படுத்தி இருக்கிறோம். மேலும் நீங்கள் தேடுங்கள், ஆய்வு செய்யுங்கள், உண்மையான கடவுளை கண்டுகொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக கடவுள் அதற்குரிய வழிகளை உங்களுக்கு திறந்து விடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக, அல்லாஹ் உண்மையான கடவுள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இந்த கடவுள் மனிதனை ஏன் படைத்தான், அல்லாஹ் ஏன் மனிதர்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான், அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பவற்றை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பல மனிதர்களை, நல்ல மனிதர்களை தன்னுடைய தூதராக தேர்வு செய்கிறார். அந்த வகையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதலாவது மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இந்த உலகத்தில் பல தூதர்கள் அல்லது பல தீர்க்கதரிசிகள் வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இறுதி தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி உலகத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆனின் பல இடங்களிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். உதாரணமாக 10வது அத்தியாயம் 74வது வசனம், 16வது அத்தியாயம் 36வது வசனம், 35வது அத்தியாயம் 22வது வசனம், 40வது அத்தியாயம் 78வது வசனம் போன்ற பல இடங்களிலே அல்லாஹு தஆலா இந்த செய்தியை பதிவு செய்கிறார். இந்த வகையில் பல தீர்க்கதரிசிகள் வந்து இந்த மக்கள் மத்தியிலே போதனைகள் செய்கிறார்கள். கடவுளிடமிருந்து பெறக்கூடிய வேத வெளிப்பாட்டை பெறுகிறார்கள். கடவுளிடமிருந்து அவர்களுக்கு செய்திகள் வானவர்களின் ஊடாக வருகின்றன. வானவர்களின் ஊடாக அவர்களுக்கு வரக்கூடிய செய்திகளை அந்த மக்களுக்கு எத்தி வைக்கிறார்கள். மக்களை பார்த்து நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்குகிறார்கள். அவர்களை இந்த உலக நெருக்கடிகளில் இருந்து பாதுகாத்து இந்த உலகத்தில் எப்படி அமைதியாக வாழலாம் என்பதற்குரிய வழிகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதே போன்று கடவுளை நெருங்குவதற்கான வழிகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். மறுமையை அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்படி வந்த அந்த தூதர்கள் வரிசையில் இறுதியாக வந்தவர்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய இறுதி தீர்க்கதரிசியாக, இறுதி தூதராக அல்லாஹு தஆலா தேர்வு செய்து அனுப்பினான். இந்த இறுதி தூதரை பொறுத்தவரையில் நாம் விசுவாசிக்க வேண்டிய பல விஷயங்களை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதிலே முதலாவதாக என்னவென்று கேட்டால், இந்த இறுதி தீர்க்கதரிசியாக வந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நிச்சயமாக இன்னும் ஒரு தீர்க்கதரிசி வரமாட்டார். இவர்தான் இறுதி தீர்க்கதரிசி. இவருக்கு பிறகு ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்று யாராவது சொன்னால் நிச்சயமாக அவர் பொய் சொல்லுகிறார். அதிலே எந்த விதமான உண்மைகளும் கிடையாது. அவர் நிச்சயமாக தன்னை தீர்க்கதரிசி என்று நபிகள் நாயகத்திற்கு பிறகு அடையாளப்படுத்தக்கூடியவர் ஒரு ஏமாற்று பேர் வழியாகத்தான் இருப்பார் என்கிற கொள்கையை இஸ்லாம் மிக ஆணித்தரமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த முஹம்மது நபியை பொறுத்தவரையில் இவர் அல்லாஹ்விடமிருந்து வேத வெளிப்பாட்டை, வஹி என்கிற அந்த இறை செய்திகளை பெற்று மக்களுக்கு சொல்லக்கூடியவராக இருந்த ஒரு மனிதர் என்பதை நம்ப வேண்டும். முஹம்மது நபிக்கு தெய்வீக சக்திகள் எதுவுமே கிடையாது. இதை 18வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லுகிறான். நபியே, இந்த மக்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் நான், மனிதரை தவிர வேறில்லை. உண்ணுகிறேன், உறங்குகிறேன், திருமணம் முடித்திருக்கிறேன், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு மரணம் இருக்கிறது என்பன போன்ற செய்திகளை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வே திருமறையில் நபியை வற்புறுத்தி பணித்திருக்கிறார். எனவே நபிகள் நாயகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்த இறுதி தூதர் என்பதை விசுவாசிக்கிற அதே நேரத்தில் அவர் ஒரு மனிதர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அவருக்கு தெய்வீக தன்மைகள் எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தன்மைகளிலிருந்து எதுவுமே நபிக்கு கிடையாது. மறைவான ஞானங்கள் அவருக்கு இருந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக மறைவான ஞானங்கள் அவருக்கு இருக்கவில்லை. நாளை நடப்பதை அவர் அறிவாரா என்று கேட்டால் நிச்சயமாக நாளை நடப்பதை அறியக்கூடிய எந்த விதமான ஆற்றலும் ஒரு மனிதர் என்கிற வகையில் அவருக்கு இருக்கவில்லை. இப்படியாக அவர் ஒரு மனிதர்தான், தெய்வீக தன்மைகள் எதுவும் அவருக்கு கிடையாது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக இவரை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இவர் முஸ்லிம்களுக்கு மட்டும் உரிய தீர்க்கதரிசி கிடையாது. இன்று அதிகமான முஸ்லிம்களும் உலக மக்களில் பெரும்பாலானவர்களும் இதை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதாவது முகமது நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமே உரிய ஒரு தூதர், ஒரு தீர்க்கதரிசி என்று நினைக்கிறார்கள். முஸ்லிம்களும் பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, முகமது நபி முஸ்லிம்களுக்கு மட்டும் உரிய தீர்க்கதரிசி கிடையாது. அவர் உலகத்தில் அவருடைய காலத்திலிருந்து உலகம் அழிகிறவரை வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் உரிய தீர்க்கதரிசியாகத்தான் இருக்கிறார். இதை 21வது அத்தியாயம் 107வது வசனத்திலே அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே இவரை உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பின்பற்றியாக வேண்டும். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்துக்களும் தான், பௌத்தர்களும் தான், நாஸ்திகர்களும் தான், கம்யூனிசவாதிகளும் தான், யூதர்களும் தான், கிறிஸ்தவர்களும் தான், எல்லோருக்குமே உரிய இறுதி தூதராக முகமது நபி இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை பற்றி கேள்விப்படக்கூடிய ஒரு யூதரோ கிறிஸ்தவரோ அல்லது வேறொரு மதத்தை சார்ந்தவரோ அவர் என்னை ஒரு தூதராக, கடவுளுடைய இறுதி தூதராக என்னை ஏற்றுக்கொள்ளாமல் மரணிப்பாராக இருந்தால் அவர் நிச்சயமாக நரகம் செல்லுவார் என்று நபிகள் நாயகம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் உரிய இறுதி தூதர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதே போன்று இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் இந்த உலகத்தில் முன்னுக்கு பின் முரணில்லாத முறையில் மிக தெளிவாக தூய்மையாக வாழ்ந்து காட்டிய ஒரு தூதர் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனித சமுதாயத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டிய ஒரு தூதர் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது முகமது நபியை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதையும் மிக சுருக்கமாக நாம் உங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறோம். இதை பற்றி மேலதிகமாக நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான கொள்கை மறுமை பற்றிய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இந்த உலகம் தற்காலிகமானது என்று சொல்கிறது, இந்த உலகம் அழிந்து விடக்கூடியது என்று சொல்கிறது. இந்த உலகத்திற்கு பிறகு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று இஸ்லாம் போதிக்கிறது. அந்த நிரந்தரமான வாழ்க்கை தான் மறுமை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நடுநிலையோடு நாம் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் நம்முடைய பகுத்தறிவும் இப்படியான ஒரு வாழ்க்கை தேவை என்பதை ஏற்றுக்கொள்ளும். இந்த உலகத்திலே பல கொடுமைகளை, அநீதிகளை பலர் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒழுங்கான தண்டனைகள் கொடுக்கப்படாமல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் பல்லாயிரக்கணக்கானோரை கொலை செய்கிறான், அல்லது பலருடைய உரிமைகளை சுரண்டி வாழ்கிறான். இப்படி வாழக்கூடிய ஒருவன் இந்த உலகத்தை அனுபவித்து விட்டு மரணித்து விடுகிறான். அவனுக்கான சரியான தண்டனை இந்த உலகத்தில் கொடுக்கப்படவில்லை. அப்படியாக இருந்தால் இவனுக்கு எப்போது நீதியை வழங்குவது, இவனுக்கு எப்போது இந்த தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பது என்று கேட்டால், நிச்சயமாக இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு உலகம் தேவை என்கிற அந்த விஷயத்தை நம்முடைய உள்ளங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலகம் ஒரு நாள் நிச்சயமாக அழியும். இதை இன்று விஞ்ஞானமும் கூட போதித்து கொண்டிருக்கிறது. கோள்கள் அதனுடைய வீரியத்தை இழந்து வருவதாக விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஒரு நாள் இந்த கோள்கள் வீரியத்தை இழக்கிற நேரத்தில் ஒன்றோடொன்று மோதி இந்த உலகமே அழிந்துவிடும் என்கிற கருத்தை விஞ்ஞானம் இப்போது சொல்லிக் கொண்டு வருகிறது. இதைத்தான் இஸ்லாமும் சொல்லுகிறது.
இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மரணித்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு கட்டத்தில் எல்லோருமே அழிந்து விடுவார்கள், எல்லாமே அழிக்கப்பட்டு விடும். அதற்கு பின்னால் எல்லோரையும் அல்லாஹு தஆலா எழுப்புவான். அந்த உலகம் நிரந்தரமான உலகம். அந்த உலகத்திலே இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ்வை ஏற்று நபிகள் நாயகம் காட்டித்தந்த முறையில் வாழ்ந்தவர்களுக்கு அந்த உலகத்திலே சுவர்க்கம் வழங்கப்படும், பரிசாக சுவர்க்கம் வழங்கப்படும். அந்த சுவர்க்கத்திலே இன்பங்கள் நிறைந்து போயிருக்கின்றன. இவர்கள் விரும்பக்கூடிய அத்தனையும் அந்த சுவர்க்கத்திலே அனுபவிக்க முடியும். அவர்களுக்கு அந்த சுவர்க்கத்திலே எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது என்று இஸ்லாம் போதிக்கிறது. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அநீதிகள் செய்து குற்றச் செயல்களிலே ஈடுபட்டு கடவுளை மறுத்து கடவுளுடைய ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அநீதிகளையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இந்த உலகத்தில் அரங்கேற்றியவர்களுக்கு அந்த உலகத்திலே அந்த மறுமையிலே தண்டனை வழங்கப்படும். அதுதான் அவர்களுக்கு நரகம் என்பது. நரகம் என்ற அந்த நெருப்பிலே அவர்கள் தூக்கி போடப்படுவார்கள். அதிலே அவர்கள் பொசுக்கப்படுவார்கள். அவர்களுடைய உடம்புகள் கருகிய பின்னால் மீண்டும் அவர்களுக்கு உடம்பு கொடுக்கப்படும், மீண்டும் அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்படும். இப்படியாக அவர்கள் அந்த நரகத்திலே இருப்பார்கள் என்று இஸ்லாம் போதிக்கிறது. இப்படியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கொள்கை இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ வைக்கும். இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நீதியாளனாக வாழ வைக்கும், நியாயவானாக வாழ வைக்கும். இந்த உலகத்தில் நல்ல ஒரு மனிதனாக அவனை வாழ வைக்கும். எனவே இந்த 3 அடிப்படை கொள்கைகளும், கடவுள் கொள்கை, தூதுத்துவம், மறுமை பற்றிய இந்த 3 கொள்கைகளும் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய கொள்கைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த 3ஐயும் சரியான முறையில் ஒருவர் புரிந்து கொள்வாராக இருந்தால் இஸ்லாத்தின் உண்மை நிலையை அவர் புரிந்து கொள்வார். எனவே இந்த இஸ்லாத்தின் கடவுள் கொள்கையையும் இஸ்லாத்தில் உள்ள தூதுத்துவத்தையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை பற்றிய கொள்கையையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதன் மூலம் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு அதன் உண்மை நிலையை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்குரிய வழிகாட்டுதலை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.